இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு பல நாட்களாக பல குழுக்களை அமைத்து 16க்கும் மேற்பட்ட குழுக்களை அமைத்து இரவு பகலாக தேடி வந்த தேசப்பந்து தென்னக்கோன் அவராகவே இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை அவர் சரணடைகிறார். அவரை காணவில்லை என குறிப்பிட்டு புலனாய்வு பிரிவின் அறிக்கையின் அடிப்படையில் நாடு முழுவதும் பல்வேறு தேடுதல் நடவடிக்கைகளை போலீசாரும் இராணுவத்தினரும் இணைந்து மேற்கொண்டதாக தெரிவித்தனர். ஆனால் இந்த தேசப்பந்து தென்னக்கூனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர் தற்போது தானாகவே வந்து சரணடைந்துள்ளார். 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி மாத்தறை பெலிகம பெலன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகின்றது. அந்த சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கூனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் உத்தரவிடுகிறார். இந்த நிலையில் தன்னை கைது செய்ய வேண்டாம், அவ்வாறு கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கூறி தேசப்பந்து தென்னக்கோன் ரிட்மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவருடைய ரிட்மனு கடந்த 17ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படுகிறது. இதனை அடுத்து தலைமறைவாகியுள்ள தேசப்பந்து தென்னக்கோனை தேடுவதற்காக பொது பாதுகாப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் புலனாய்வு பிரிவினரின் அனுசரணையில் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட்டன. முதல் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அவை தேடி களைத்து போய்விட 4 குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அதன் பின் அது 6 குழுக்களாக மாற்றம் பெற்றது. அதன் பின் நேற்று 16 குழுக்கள் அமைத்து இந்த தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர்களால் தேசப்பந்து தென்னக்கூனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்துக்கு தானாகவே வருகை தந்து போலீசாருடன் சரணடைந்து நீதிமன்றத்தில் சரணடைகிறார். அவர் சரணடைந்த நிலையில் குறித்த அவருடைய வழக்கு விசாரணைக்கு வரும் வரை அவர் நீதிமன்ற சிறைக்கூட்டில் தடுத்து வைக்கப்பட்டார். அதன் பின் குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரித்த நீதிபதி தேசப்பந்து தென்னக்கூனை நாளை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் அவர் நாளைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதுடன் தற்போது கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த போது பல்வேறு நபர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதற்கு இவருக்கு தொடர்பு இருந்ததாகவும், மிதக்கும் ஆயுத களஞ்சியத்தை நடத்தியதாகவும், வதை முகாம்களை நடத்தியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கோட்டபய ராஜபக்ச மீது முன்வைக்கப்பட்ட வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பாக யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தொடர்பான வழக்கு இடம்பெற்றது. இதன்போது கோட்டபய ராஜபக்ச யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் இவ்வாறு யாழ்ப்பாணம் வந்து பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய கோட்டபய ராஜபக்ச யாழ்ப்பாணத்தில் வந்து தன்னுடைய சாட்சியத்தை வழங்க முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஊடாக அந்த அழைப்பாணைக்கான தடை உத்தரவை பெற்றுக்கொண்டார். அந்த அழைப்பாணை ரத்து செய்யப்படுவதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது. இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த இருவரது உறவுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். அவ்வாறு செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது இவ்வாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 30ஆம் திகதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டது. மீண்டும் அது தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென தற்போது உயர்நீதிமன்றம் அதற்கான திகதியை நிர்ணயித்துள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் கோட்டபய ராஜபக்ச சிக்குவாரா என்பது தற்போது கேள்விக்குள்ளாகியுள்ளது. அவர் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வருகை தந்து இது தொடர்பாக சாட்சியம் அளிக்கக்கூடிய நிலை உருவாகுமா என்பது எழுபதும் தீர்ப்பில் ஜூலை 30ஆம் திகதி வழங்கப்பட போகின்ற தீர்ப்பில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
வணக்கம். நான் செல்வகுமார், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயல்பாட்டாளர். இன்று அன்னை பூவதியின் 37வது நினைவேந்தல் மாதம் ஆரம்பமாகின்ற நாள். இந்த நிகழ்வு இன்றைய தினம் உணர்வு எழுச்சியோடு கூட ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்னையினுடைய உயிர் பிரிந்த நாளாகிய அன்று எங்களுடைய இந்த அன்னை பூவதியினுடைய சமாதி அமைந்துள்ள இடத்திலே அன்னையினுடைய இறுதி வணக்க நிகழ்வுகள் நடைபெறும். இன்றைய நிகழ்வுக்காக இந்த இடத்திலே சிரமதானங்களை மேற்கொண்டு அதோடு கூட இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அநேக அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர்கள், நலன் விரும்பிகள், மனித உரிமையியல் ஆர்வலர்கள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் என பலருக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த வகையிலே இன்றைய நாள் அநேகர் இந்த இடத்துக்கு சமூகம் தரவில்லையானாலும் நாங்கள் அன்னையினுடைய நினைவு நாளிலே நாங்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டிய எங்களுடைய கடமைகளை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இதை தொடர்ந்தும் தாங்கள் தன்னெழுச்சியாக வந்து இந்த நாளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அன்னைக்காக சுடரேற்றி அஞ்சலி செலுத்த முடியும் என்பதை அறிய தருகின்றோம். இருந்தும் இன்றைய நாள் ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்கின்ற நாளாக இருக்கின்றது. இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது தமிழ் தேசிய இனத்துக்கு. இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அன்னை பூவதியினுடைய நினைவு நாள் ஆரம்பிக்கின்ற ஒரு நாள். இந்த நாளிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இந்த இடத்திலே வந்து ஒரு உறுதி பிரமாணத்தை மேற்கொண்டு அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது நடைபெறவில்லை. அது ஒரு வேதனையான சம்பவமாக நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு ஏற்கனவே இதை செய்ய வேண்டிய நேரங்கள் என்னால் அறிவுறுத்தப்பட்டது. இருந்தும் அவர்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இல்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இப்படியான தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இப்படியான ஒரு தமிழ் தேசிய நிகழ்வுகளிலே பங்கெடுக்காமல் இருப்பது, எதிர்காலத்திலே நீங்கள் பேசுகின்ற தமிழ் தேசியம் உங்களுடைய கட்சியின் கொள்கைக்காகவா அல்லது கட்சிக்கானதாகவா என்பதை ஊகிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இப்படியான நிகழ்வுகளிலே உங்களுடைய பிரசன்னங்களை அதிகரித்து மக்களோடு மக்களாக மக்களை அணிதிரட்டி வர வேண்டிய பொறுப்புகள் உங்களுடைய கைகளிலே இருக்கின்றது. ஆகவே இப்படியான நிகழ்வுகளிலே உங்களுடைய வகிபாகத்தை நீங்களும் செலுத்த வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கூட கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. අපි මේ අපිත් එක්ක මේ ගෲප් එකේ මේ එන්වලප් තියාගෙන ඉන්නේ. ඕකේ දුසනම සමාන உங்களோட மூண்டாவது இன்று நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற 3 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பத்திரங்களை கொடுத்துருக்கிறோம், தாக்கல் செய்திருக்கிறோம். அதில் வெங்கலச்செட்டிகுளம் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வவுனியா மாநகர சபை 3 சபைகளுக்கான கொடுத்துருக்கிறோம். நாளைக்கு நாங்கள் வவுனியா தெற்கு டவுன் பிரதேச சபைக்கு பத்திரங்களை கையளிக்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த 3 சபைகள்லையும் நாங்கள் எங்களுடைய வெற்றிக்காக உழைப்போம். ஆகவே நாங்கள் இதில் எங்களுடைய வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில்
எங்களுடைய மாவட்டம் எதிர்காலத்தில் அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்காகவும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்காத வகையிலே இந்த தேர்தலில் நாங்கள் ஆஹ், ஆஹ், அதை யோசித்து நாங்கள் போட்டி போடுகிறோம். ஆகவே நாங்கள் சபைகளை நிச்சயமாக கைப்பற்றுவோம். எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்கு, குறிப்பாக கிராம வட்ட அபிவிருத்திக்கு எங்களுடைய சபைகளுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, எங்களோட கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் வேட்பாளர்கள் தாராளமாக இருக்கிறார்கள். கடந்த உள்ளூராட்சி மன்றம் போட்டியிட விரும்பிய பலர் இந்த முறை போட்டியிடுகிறார்கள். இதில் தவிர்க்க முடியாத காரணங்களால் பங்கு பெற்ற முடியாத ஏற்கனவே பெயர் கொடுத்தவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நாங்கள் நினைச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முறை ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால், இதை முதலாவது பட்டியலில் 10% பெண்கள், இரண்டாவது பட்டியலில் 50% பெண்கள், ஒட்டுமொத்தமாக 25% இளைஞர்கள் என்று பார்க்க தான் எல்லாருக்கும் பொதுவாக சிக்கல்கள் வந்திருக்கும். என்ற இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட வீதத்தில் கட்சியில் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருந்தாலும் இந்த கட்டுப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறதால சில கஷ்டங்கள் இருந்தது தான். ஆனால் வேட்பாளர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு கட்டுப்பாடு ஒன்று இருக்கே இல்லை. சில கட்சிக்காரர்கள் எங்களோட பேசும்போது சொன்னார்கள், வேட்பாளர்களை தேடி பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.